ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்கள், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக இதுக்குள்ளே இப்போ ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸு. ஒன்று நான் யூஸ்வலாக வாங்குறது. ஸோ இது ஒரு மல்டி பேக்கிங் மாதிரி. ஸோ ஒரே பாக்ஸில் கிட்டத்தட்ட 2-3 ஐட்டம்ஸ் சொல்லிட்டு போகிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் இப்போ 2 ஐட்டம்ஸ் இருக்குது. பட் நான் ஒரு ப்ராடக்ட் தான் ஆக்சுவல் அன்பாக்சிங்கே பண்ண போகிறேன். நான் இன்னொரு ப்ராடக்ட் ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, என்னென்னா ஏதோ ரிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், அதுதான் கைஸ் ப்ராடக்ட்டு. அது என்ன ப்ராடக்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வாங்கியதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்த ப்ராடக்ட் மக்களே, 2 pieces ஸ்ட்ரெஸ் லிஃப்ட் டாய். இது ஒரு ஸ்ட்ரெஸ் லிஃப்ட் ரிங்கு. இது ஒன்று வாங்கியிருக்கேன். அண்ட் ரெண்டாவது இது ஆல்ரெடி நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். எஸ், இது டிலைட் ஃபுட்லேருந்து வர ஒரு கட்டா மீட்டா பான். சரிங்களா, மிட்டா பான், கட்டா மிட்டாவில் மிட்டா பான். ஸோ இதான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக 2மே தனித்தனி தான் வாங்கினேன், ஆர்டர் பண்ணேன். பட் ஆனால் பேக்கேஜிங் டெலிவரி ஒரே சமயத்தில் போட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறது எதுனா இந்த ரிங்கு தான். சரிங்களா, வேணால் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இதுதான் கைஸ் இப்போதைக்கு நான் வாங்கியிருக்கேன். 2 pieces ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் டாய் அடல்ட்ஸு, ஃபிட்ஜெட் ஃபார் டாய்ஸ் அடல்ட்ஸ் சொல்லிட்டு ஃபிட்ஜெட் டாய்ஸ் அடல்ட்னா பேர்லாம் ஆட் பண்ணுவானுங்க. ஸோ இதான் கைஸ் 2 ரிங் இருக்கும். ஒன்று ஃபுல் பிளாக்கு, இன்னொன்று இது பிளாக் அண்ட் ப்ளூ நினைக்கிறேன், கரெக்டாக கலர் தெரில. ஸோ 2 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கணும். இல்லை ரெட் பிளாக் இருந்தாலும் ஓகே. ஃபுல் பிளாக் 2 இருந்துன்னா கண்டிப்பாக நான் ரிட்டன் மோஸ்ட்லி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் நான் வாங்கியிருக்கேன். இது ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக கொடுக்கலாம் அவங்க. ஓகேங்களா, இது இருக்கிற ஃபோட்டோ மட்டும் போட்டு விட்டாங்க. இது ரிங்கு ஆக்சுவலாக. ஸோ இதோட ப்ரைஸிங் எல்லாம் 299. இது ஆக்சுவலாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 330 ரூபா சம்திங் போட்டிருந்தாங்க. இப்போ 299 இருந்தது. ஸோ நான் சொல்லி ஆர்டர் பண்ணி எடுத்தாச்சு. டிஸ்கவுண்ட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கூப்பனும் இருக்குது. நான் கூப்பன் போட்டு 299 வந்தது. இப்போ கூப்பன் போட்டிங்கன்னா இன்னும் கம்மியாகும். ஸோ இதான் கைஸ் ப்ராடக்ட்டு. ஸோ வாங்க ஓப்பன் பண்ணலாம். கட்டா மீட்டா ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதோட ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேக்கிங் இஸ் குட் மக்களே. இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் செக்யூராக பேக் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது இப்படின்னு தான் எனக்கு தெரியல. ரொம்பவே ஷார்ப் பேக்கிங்காக இருக்குது. ஓகே ரைட், ட்ரை பண்ணுவோம். எனக்கு ஐடியாவே இல்லை, எனக்கு கற்று வச்சு ட்ரை பண்ணலாமா? ஸோ திஸ் இஸ் ஒன் திங். இது நான் சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்கிறேன். அண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ரிங்க். ஓகே, ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. நான் சொல்கிறேன், ஓகே தான், ஃபைன். பட் ஆனால் நான் இதை பார்த்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. சரி, என்னன்னு சொல்கிறேன். ஸோ இது அங்கே ரிங். ஓகே, ஸோ வேறு எதுவும் உள்ளே கிடையாது. வேறு உங்களுக்கு பேக்கிங் மெட்டீரியல் மட்டும். ஸோ பாக்ஸை தனியாக வச்சிடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட் திங் டெலிவரி பற்றி பேசிடலாம். அது ரீசன்ட் டைம்ஸில் ஏன்னு தெரியல, சில டெலிவரி பாய்ஸ் மட்டும் பேக்கேஜை ரெசிடென்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டாங்க. ஹேண்ட் ஓவர் அப்படின்றது பார்த்திங்கன்னா கையில் கொடுக்குறது, ஆனால் கையில் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே இப்போ ஆக்சுவலாக எனக்கு கேட்டுக்குள்ளே டோர் இருக்குது. என்னது இண்டிவிஜுவல் ஹவுஸு, கேட்டு அதுக்குள்ளே டோரு, நடுவில் பார்த்திங்கன்னா செட் பேக் அப்படி சொல்லக்கூடிய அந்த இது இருக்கும்ல, அந்த கார்டனிங் ஏரியா செட் பேக்னு சொல்லிட்டு ஒரு சிட் அவுட்டுன்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 10 அடி இருக்கும். அது உள்ள அப்படியே தூக்கி போட்டு வந்துடுறாங்க கைஸ். பெல் கூட அடிக்க மாட்டாங்க, கால் கூட பண்ண மாட்டாங்க. பெல் ஆக்சுவலாக கேட்டாண்டே நான் வச்சுருக்கேன், அதையும் பண்ண மாட்டாங்க. அப்படியே தூக்கி போட்டு போயிடுறாங்க. நல்ல வேலை இது பார்த்திங்கன்னா இப்போ ஆக்சுவலாக இது டேமேஜ் ஆகாது, பட் இது லைட் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபுட் ஐட்டம் இதை தூக்கி போட்டு வராங்க. மேபி பிகாஸ் ஆஃப் அந்த பாக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுனால மேபி அது டேமேஜ் ஆகாது அப்படி ஒரு நம்பிக்கையான்னு தெரில. இப்போ தெரில, ஃப்யூச்சரில் மேபி ஃபோன் கூட வாங்கினா கூட இப்படி தூக்கி போட்டு போவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஃபோனுக்குலாம் எப்படி உங்களுக்கு 1 டைம் பாஸ்வேர்ட் தேவைப்படும் அப்படின்றதுனால மோஸ்ட்லியாக தேவைப்படாது. பட் இருந்தாலுமே சொல்கிறேன், இந்தமாதிரி பண்ணுறாங்க. அமேசான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து ப்ளீஸ் டேக் எ லுக் இன்டு திஸ். They are like throwing the packages into this house. They are not handling the package properly. They are not handing over the package to the customers, but they are just throwing in the package to the houses. Okay, so அவங்க ப்ராப்பரான they should be given with proper training so that என்ன தான் இருந்தாலுமே பேக்கேஜை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அண்ட் ரெண்டாவது என்னென்னா, அமேசானுக்கு ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இப்போதைக்கு நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தது என்னென்னா அவங்க டெலிவரி மோஸ்ட்லி நைட்டில் பண்ணுறாங்க. அதாவது நைட்டில் இந்த சென்ஸ் ஒரு ஆஃப்டர் 6 o'clock தான் டெலிவரி பண்ணுறாங்க. ரொம்ப ரேராக தான் மதியானம் டெலிவரி பண்ணுறாங்க. எனக்கு பெரும்பாலான டைம் எனக்கு நைட்டில் தான், அதாவது இந்த ஆஃப்டர் 6 o'clock தான், அது ஈவினிங் அப்புறம் தான் எனக்கு டெலிவரியே பண்ணுறாங்க.
இது எனக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ தட் இப்போ எனக்கு இப்போது எப்படி இருக்கணும்னா, அமேசான் எப்படி இருக்கணும்னா, எனக்கு எப்படிப்பட்ட டெலிவரி வேணுமோ அப்படிப்பட்ட டெலிவரி கேட்டுட்டு டெலிவரி பண்ணால் பெட்டராக இருக்கும். எனக்கு வந்து மதியானம் தான் டெலிவரி தேவைப்படுது. ஸோ அப்படி மதியானம் டெலிவரி கேட்டுக்கிட்டு அவங்க பண்ணாங்கன்னா எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் தெரில, அது பை கஸ்டமர் பண்ணுவாங்களான்னு தெரில. கஸ்டமைசேஷனாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ எனக்கு வந்து மதியானம் மட்டுமே டெலிவரினா மதியானம் மட்டுமே டெலிவரி பண்ணால் போதும் இல்லையா? அதே மாதிரி சிலவங்களுக்கு நைட் மட்டும் தான் டெலிவரி இருக்கும். காலையிலக்குள்ள ஆஃபீஸில் இருப்பாங்க, ஈவினிங் தான் ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஈவினிங் டெலிவரி பண்ணால் ஃபைன். ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் வந்து அமேசான் ஷுட் டூ அப்படின்ற மாதிரி என்னோட தாட் ப்ராசஸ். உங்களோட தாட் ப்ராசஸ் என்னன்றது கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ ப்ராடக்ட்டோட ரிவ்யூக்கு போயிடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு இது தனியாக வச்சுட்டு இது ஷார்ட்டாக சொல்லிவிட்டேன். இது வந்து கல்கத்தா மீட்டா பான். ஸோ பான் மக்களே, இது உள்ளே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது நான் கடந்த எப்படியும் ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே இருக்குது, ஜீரணத்துக்கு நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. வாய் எரிச்சலோ வாய் நமனமான ஆகிறது, அதை சொல்கிறது அந்த வாய் எரியும் இல்லை உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த அம்மாவுக்குலாம் வாய் எரியுது. இது போட்டாலே வாய் வந்து எரியும். அதாவது அந்த என்ன சொல்கிறது, பான் இல்லை அந்த இதெல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இதில் கிடையாது. நான் போட்டது வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் எஃபெக்டும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது மக்களே, இந்த கல்கத்தா மீட்டா பான். ஸோ தாராளமாக வாங்கலாம். அஜீர்ணம், என்னைக்காவது நீங்கள் நான்வெஜஸ் சாப்பிட்றீங்க, இது டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப காஸ்ட்லியாக போகும் உங்களுக்கு மந்த்லி பட்ஜெட்டில். பட் ஆனால் வந்து நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதில்ல. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4-5 மாதம் முன்னாடி வாங்கினது இப்போ தான் காலியாக இருக்குது. ஸோ நான் 2வது எடுத்திருக்கேன். ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 2 வாட்டியாவது நீங்கள் வாங்கலாம். இந்த ஒரு 300 கிராம் உள்ள பேக்கு. ஸோ இது வந்து நல்லாவே இருக்குது. செஞ்சு இந்த என்னைக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டீங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ, நான்வெஜ்ஜஸ் அந்த மாதிரி சாப்பிட நினைக்கிறீங்களோ, இது உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் கைஸ் ஒரு ப்ராடக்ட்டு. சும்மா சொல்லணும்னு நினச்சா நான் சொன்னேன், தனியாக வச்சிடலாம். வாங்க இப்போது இந்த ப்ராடக்டான ரிவ்யூ பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபிட்ஜெட் ரிங்கு ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது ஃபிட்ஜெட் ரிங்குன்றது எப்படிப்பட்டது ரிங்குனா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட் நான் உங்களுக்கு ரீசெண்டாக காட்டியிருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் இருக்குல்ல, ஸோ இந்த ரிங்கு தான் இப்படி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுதுல்ல. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ரிங். ஆனால் இந்த மாதிரி சத்தம் வராது, இந்த மாதிரி கிளிக்கிங் சவுண்டு கேட்காதுன்னு நினைக்கிறேன். சும்மா ஸ்பின்னர் மாதிரி சுத்தம். ஸோ நம்ம வந்து எப்போயாவது சும்மா ஃப்ரீ டைமில் உட்காந்துருக்கும் போது ரெடி பண்ணிகிட்டு இருக்கலாம், கை சும்மா இருக்கும் அப்படின்ற போது. ஸோ இது வந்து எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். என்னோடய எதிர்பார்ப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் இது எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ 2 கலர் வந்திருக்கு கைஸ், பிளாக் அண்ட் ஃபுல் பிளாக். இது வந்து சில்வர் அண்ட் ப்ளூ. ஓகேங்களா? ஆக்சுவலி இது வந்து ஃபோட்டோவில் பிளாக் அண்ட் சில்வர் மட்டும் தான் பிளாக் அண்ட் ப்ளூ மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. பட் இது வந்து பிளாக் அண்ட் இப்போ சில்வர் அண்ட் ப்ளூ மாதிரி இருக்குது. இது ஃபுல் பிளாக் தான், பிரச்சனை இல்லை. ஸோ நான் ஆக்சுவலாக இதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபிங்கர் உள்ளே போகாது உங்களுக்குள்ளும். எனக்கு ஆக்சுவலாக அதான் வேணும். எனக்கு இங்கே போனால் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஆனால் என்னென்னா குரு ரொம்ப சின்னதாக இருக்குது, அதுதான் லைட் டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபிங்கர் உள்ளே கம்ப்ளீட்டாக போகல. ஸோ எங்கேயாவது நான் இப்போ கேரி பண்ணணும்னு நினைக்கிறேன், கேரி பண்ண முடியாது. மேபி இந்த சின்ன ஃபிங்கர் வேணால் போட்டு கேரி பண்ணலாமோ, பெரிய ஃபிங்கரில் போட்டு நான் கேரி பண்ண முடியாது இந்த ஃபிங்கரில். பட் சின்ன ஃபிங்கருக்கு உட்காருது பேஸ் கரெக்டாக தான் இருக்குது. சைஸ் 9 தான் கொடுக்குறாங்க பேசிக்கலாக. சைஸ் 11னா எனக்கு சூப்பராக இருக்கும். இங்கே சைஸ் 9னா ஆமாம் 9 சைஸு. ஸோ இந்த ஃபிங்கரில் உட்காரல. இது 11 சைஸ் தான் உட்காரும். இதில் வந்து சைஸ் எதுவும் கொடுக்கல அவங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து இப்படி தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, வேறு வழியில். ஸோ இதாங்க இஸ் ப்ராடக்ட்டு. இது வந்து இந்த கிளிக் சவுண்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் இது வந்து ஸ்மூத் ஆப்ரேஷனாக தான் இருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா இந்த டேர்ன் பண்ணுறது ஸ்மூத் ஆப்ரேஷனாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் சும்மா ஃப்ரீ டைமில் உட்காந்துட்டு பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருக்கலாம். ஸோ ஓகேவாக தான் இருக்குது கைஸ், எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். நாட் தட் சாட்டிஸ்ஃபைட் பட் ஃபைன். ஓகேங்களா? அண்ட் ஆக்சுவலாக இது வந்து நான் சொன்ன மாதிரி 11 சைஸ்லாம் கிடைக்கும். பட் இவன் 9 சைஸ் மட்டும் தான் விற்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஓவர் காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. இது நீங்கள் வந்து சவுக்கார்பேட் மாதிரி ஏரியாவுக்கு போய் வாங்கினீங்கன்னா, ஆனால் பல்காக தான் வாங்கணும். ஒரு பேக் ஃபுல்லும் விற்பாங்க. என்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக அது மாதிரி. இப்போ என்னால் காட்ட முடியல. நான் கடை நடத்திட்டு இருக்கும்போது நான் இது மாதிரி வாங்கியிருக்கேன். அது ஒரு பேக்கில் 100 இருக்கும். அதுவே வந்து டோட்டலாக ஒரு 300 ஒரு 200 அந்த ரேஞ்ச் தான். அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த ஒரு ரிங் எவ்வளோ சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 50 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 50 இருக்கும். அந்த 50 பேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 அந்த ரேஞ்ச் தான் இருக்குமே. ரொம்ப கம்மி தான், 200 300 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு ரிங்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 3 5 10 அவ்வளோதான் ஒரு ரிங்கு. இது கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு விற்கிறான் ஒரு ரிங்கு. லைக் 150 140 ருபீஸ் ஒரு ரிங்கு. ஸோ கண்டிப்பாக ஒர்த்து இல்லை. ப்ரைஸ் வைஸ் ரொம்ப காஸ்ட்லி. இது வந்து 2 ரிங்னு சொல்லிட்டு விற்கிறான். மேபி தெரில, எனக்கு ஷோராக தெரில. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக சவுக்கார்பேட் போகும்போது
நான் என்னோடய கடைக்காக வாங்குகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பல்கில் தான் வாங்குவேன். அப்போ நான் வாங்கி முடிஞ்சால் இந்த மாதிரி ரிங்ஸை ரிவ்யூ பண்ணுறேன். ஒரு ரிங் எவ்வளோன்னு போடுறேன். அப்போது உங்களுக்கு நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்சால் ஆட் பண்ணி விட்றேன். பட் இப்போது ஆஸ் ஆஃப் நோ ப்ரைஸ் வைஸ் நாட் அட் ஆல் ஒர்த்து. ரொம்ப 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 காஸ்ட்லி நான் சொல்லுவேன். இதோட ஒர்த்து மேக்ஸிமம் வந்து ஒரு 50 ரூபா தான் மக்களே. 50 ரூபா தான். அது மேலே கிடையவே கிடையாது. நான் சொல்லி லாபத்தோடு சேர்த்து, அவனுக்கு லாபத்தோடு சேர்த்து. ஏன்னா இந்த ரிங்கு மேக்ஸிமம் ஒரு 20 ரூபா தான் ஒரு ரிங்கு, சரிங்களா? அவன் 50 ரூபா போட்டால் கூட அவன் 30 ரூபா லாபம். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ரொம்ப லாபம் போட்டு விற்கிறான். பிச்சைக்காரனாக இருப்பான் போல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த செல்லரு. கண்டிப்பாக நான் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுப்பேன், ரொம்ப காஸ்ட்லின்றதுனால. மேபி அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் ஃபீட்பேக் கொடுக்க மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மேபி இதை நான் வந்து டேரெக்டாக போய் நான் வாங்கும்போது எனக்கு ஆக்சுவல் ப்ரைஸ் தெரியும். ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து எப்படியும் இப்போ 150க்கு விற்கிறாங்க கைஸுவேன். இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் 50 ரூபா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு இன்னும் ஒரு 30 ரூபா போட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 80 ரூபா அந்த மாதிரி விற்கலாம். அந்த மேக்ஸிமம் அமேசான் கூட அந்த இது போட்டோம்னா கூட ஒரு 100 ரூபா விற்கலாம். ஒரு 150 ரூபா விற்கிறது, அது இல்லாமல் இந்த மாதிரி 2 பீசஸாக விற்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ ஓகே, என்ன பண்ணுறது, எனக்கு தேவைப்பட்டுச்சுனால வாங்கினேன். ஃப்யூச்சரில் இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கினேன். இதே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லாம் வரும். இப்போ இந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா கியர் மாதிரி தெரியுது உங்களுக்கு. இந்த கியர் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து செயின் மாதிரிலாம் வருது இந்த இடத்துல. ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பார்க்க அந்த கியர் மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்கள். பார்த்து தெரியுது உங்களுக்கு கியர் நீட்டிகிட்டு இருக்குது. குரு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்கும். பட் அது இல்லை. பட் ஆனால் கியர் தாண்டி கொஞ்சம் குரு பெருசாக இருந்தால் நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சைஸும் வந்து அட்லீஸ்ட் 2 கொடுத்துருக்கலாம். இதுவும் 9 சைஸ் தான் கொடுத்துக்கலாம் பாருங்களேன். 2 அட்லீஸ்ட் ஒரு 9 ஒரு 11 கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். பட் பண்ணாட ரெண்டுமே வந்து 9 சைஸ் கொடுத்துக்கலாம். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். ஸோ எஸ், இதாங்க இஸ் ப்ராடக்ட்டோட ரிவ்யூ. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி இதை வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீ டைமில் உட்காந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்று என்னென்னா, அதான் நீங்கள் வந்து டிசைடான ஃபிங்கரில் நீங்கள் இந்த ரிங்கை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு செட் ஆகாது. இப்போ என்னோட கைக்கு வந்து ஒரு 10 சைஸ் செட் ஆகும். இது 9 தான். ஸோ தெரிஞ்சு வந்து கொடுக்கும்போது 2 சைஸ் கொடுக்கலாம். ஒரு 11, 1, 9 யூனிவர்சல் அப்படின்ட்டு அப்படி தான். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு 9 செட் ஆகும், ஒரு சிலவங்களுக்கு 11 செட் ஆகும். அப்படி கொடுக்கலாம். பட் அப்படி கொடுக்காமல் ஒரே சைஸ் கொடுத்தது டிசப்பாயின்மெண்ட். ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் தான் கீழே கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த ப்ராடக்ட் ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ராஜு சைனிங் ஆஃப். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பை கைஸ்.